ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு வலிமை இருக்குன்னு நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. நிறைய நம்பர் வீடியோஸும் நம்ம போட்டிருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு எந்த நம்பரை பத்தி சொல்ல போறீங்க, அதனுடைய தன்மை என்ன, அதை எப்படி பயன்படுத்தலாம்? இப்போ நான் சொல்ல போற நம்பர் பார்த்தீங்கன்னா என்ன நம்பர்னா, இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது என்னடா இது இந்த மாதிரி சொல்கிறாரே, இது இந்த நம்பருக்கு ஒர்த்தா, இந்த நம்பருக்கு நம்ம பண்ணால் பலன் உண்டானா 200% உண்டு. ஆனால் நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணணும். நான் இது உள்ளே போகணும் அப்படின்னு மனசில் வேண்டிக்கிட்டு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டு இந்த நம்பரை எழுதிட்டு பாக்கெட்டில் வச்சுன்னு போய் பாரு, 100% நீ பாஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, இந்த நம்பர் எழுதும் போது நீ பாஸ் பண்ண போதும் அந்த வைக்கிறீங்க நம்பிக்கை, அந்த இறைவன் வச்சிருக்க நம்பிக்கையும் நீங்கள் உங்கள் மைண்டு ஃபுல்லாக பாசிட்டிவ் போது அந்த பார்க்கும்போது அந்த வேண்டும் போது தான் உங்களோட பாசிட்டிவ் கிரியேட்டிவ் உண்டாகும். அப்போது 100% அதனால் யோகம் உங்களுக்கு நடக்கும். அதனால் உங்கள் நன்மை இருக்கான்னு கேட்டால் இருக்குது. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. குருஜி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதமான சூப்பரான தகவலா மக்களுக்கு தினம் தினம் எடுத்து சொல்றீங்க. நிறைய பரிகார முறைகள் நீங்க சொன்னதை கேட்டு மக்கள் செஞ்சு பலனடைஞ்சிருக்காங்க. நிறைய பேர் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய நம்ம கமெண்ட்ஸ்லயும் பாக்குறோம். ஸோ எல்லா பதிவுகளுமே ரொம்ப அருமையான பதிவுகளா இருக்கு. அந்த வகையில இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர்ஸ். ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு வலிமை இருக்குன்னு நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. நிறைய நம்பர் வீடியோஸும் நம்ம போட்டிருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு எந்த நம்பரை பத்தி சொல்ல போறீங்க, அதனுடைய தன்மை என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும்? நல்லா கேட்டிங்கம்மா. இப்போ லாஸ்ட் டைம் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம், 111ன்னு சொல்லிட்டு. ஆமாம், ட்ரிபிள் 4 1 வரும், 4 1 வரும், 2 2 1 வரும். ஸோ நீங்கள் நம்பரில் எவ்வளோ நம்பர் செய்யணும், 4 1 வரே வராது. நீங்கள் 6 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 12 மணிக்கு முடியும் போது அந்த 6 1 வரே வராது. அந்த 11 மணி 11 நிமிஷன்றது மட்டும்தான் ஒன்று சேரும். 4 1 வரும், வரே வராது. ஒன்றான எப்படி பண்ணுற மேக்ஸ் கூட நீங்கள் போட்டு பாருங்கள், வராது. ஏன்னா அது அந்த மாதிரி தான் பாருங்க, 6 மணி 6 செகண்டு 6 நிமிஷம், நான் 3 தான் வரும். 4 வரி வராது. அந்த 11ல் மட்டும்தான் 4 வரும். அதனால அது ராசி நம்பர், லக்கு நம்பர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ நான் சொல்ல போகிற நம்பர் பார்த்திங்கன்னா என்ன நம்பர்னா, இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது என்னடா இது இந்த மாதிரி சொல்கிறாரே, இது இந்த நம்பருக்கு ஒர்த்தா, இந்த நம்பருக்கு நம்ம பண்ணால் பலன் உண்டானா 200% உண்டு. ஆனால் நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா நம்பரில் எதுக்காக லக்கு வரும் அப்படின்றனா, எல்லாத்துக்குமே நம்பர் வேணும். மணின்றதுக்கும் காசு நம்பர் தான். ஸோ நம்பருன்றது ஒரு பெஸ்ட்டு. இப்போ டாப் 1 இருக்கணும், டாப் 1ல் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? 10ல் இருக்கணும், 10 தான் சொல்லுவாங்க. டாப் 1 1 தான். ஸோ நம்பர் 1 இருக்குன்னா முன்னேறதுன்னு அர்த்தம் வாழ்க்கையில். அப்போ கிரேடில் இருக்குன்னு அர்த்தம். அந்த கிரேடு தான் இந்த நம்பரு. ஸோ இந்த தடவை இப்போ நான் சொல்ல போகிற நம்பர் என்னென்னா 3 6 9. ஸோ 3 6 9 3 லெட்டர் 3 நம்பர் தான் இருக்கும். போன தடவை சொன்ன பார்த்தீங்கன்னா 4 1 சொன்னேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 6 9. ஸோ எப்படி போட்டாலும் 9ல் முடியும். 9 குரு உச்சம்னு சொல்லுவாங்க. ஸோ 9 என்ன பாருங்கள், 3லேருந்து 6 போட்டாலும் 9 வரும். சரிங்களா? 9. ஸோ இந்த 3 சேர்த்தினா 9 9 18. 18ல் 1 போட்டால் 9. ஸோ எப்படி திருநாலும் 9 நிற்கும். 9னா உச்சக்கட்டணும். அப்போ அந்த உச்சக்கட்டன்றது பார்த்தீங்கன்னா கிரேடுன்னு. 9ன்ற நம்பரை கூட்டினாலே லைஃப் பிரம்மாண்டமாக இருக்கும். 9 நம்பரில் நீங்கள் எந்த வாகனம் வாங்குங்க. என்கிட்ட மணி இருக்க போய் நான் காருக்கு ஒரே நம்பர் வாங்கணும், எந்த நம்பர் வாங்கினா 9 வாங்கிக்கும், இல்லை 3 வாங்க. ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி 9 தான். ஏன்னா அவ்வளோ உச்சக்கட்ட நம்பர் அது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த 3 கூட்டினா பார்த்தீங்கன்னா 9 வரும். இந்த 3 என்ன பண்ணணும்னா, இந்த நம்பர் வந்து நார்மலாக ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து, உங்களுக்கு ஒரு வேலை ஆகலையா, ஒரு வேலையை மனசில் நினச்சிக்கோ. கரெக்டாக 3 6 9 சொல்லிட்டு 3 3 கரெக்டாக நம்ம 108 தடவை எழுதணும். 3 6 9 ஒரு இடத்துல எழுதிடணும். திருப்பி இன்னொரு இடத்துல 3 6 9 ஒரு இடத்துல எழுதணும். அதேமாதிரி இன்னொரு இடத்துல அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸாக எழுதி மொத்தம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 108 தடவை நீங்கள் எழுதணும். அது இப்போ இது நம்ம எழுதுகிறோமோ அந்த மாதிரி 108 தடவை எழுதும் போதே பார்த்திங்கன்னா மனசில் வேண்டிகிட்டே எழுதணும். சும்மா உட்காந்து கணக்கு எழுதுகிற மாதிரி எழுதக்கூடாது. மனசில் வேண்டிட்டு என்ன விஷயத்துக்காக வேண்டுறோன்னு ஆத்மாத்மா வேண்டிக்கிட்டு ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதிட்டு அதை அழகாக நீங்கள் மடிச்சிக்கலாம். மடித்து உங்கள் பாக்கெட்டில் வச்சு, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் இன்டர்வியூ போகிறேன், இந்த இன்டர்வியூ நான் பாஸ் பண்ணணுன்னா இந்த நம்பரை எழுது. ராமானுஜம் எழுதுகிற மாதிரி இந்த நம்பரை நீங்கள் எழுதிட்டு ஒரு வெள்ளை பேப்பரில் நான் பாஸ் பண்ணணும், நான் இது உள்ளே போகணும் அப்படின்னு மனசில் வேண்டிக்கிட்டு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டு இந்த நம்பரை எழுதிட்டு பாக்கெட்டில் வச்சுன்னு போய் பாரு, 100% நீ பாஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, இந்த நம்பர் எழுதும் போது நீ பாஸ் பண்ண போதும் அந்த வைக்கிறீங்க நம்பிக்கை, அந்த இறைவன் வச்சிருக்க நம்பிக்கையும் நீங்கள் உங்கள் மைண்டு ஃபுல்லாக பாசிட்டிவ் வந்துடும். எண்ணங்கள் வந்துடும். ஜெயிக்க போகிறோம், உள்ளே போனால் கிடச்சிரும், நம்மக்கிட்ட எழுதி வச்சுருக்கோம், பாசிட்டிவ் சூப்பர் அப்படின்ற மாதிரி நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் கிரியேட் ஆகிடும். அதுதான் ஸோ அந்த விஷயம்.
இந்த மாதிரி கரெக்டாக 120 எழுதி வச்சுட்டும் போகலாம். ஒன்றாச்சு. அதே அந்த 3 நம்பர் 3, 6, 9 வண்டியில் பார்த்தியா, அந்த பார்க்குற நேரத்துக்கு 1 நிமிஷம் நல்லதே நடக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சிக்கோ. டக்குன்னு ஒரு பேனரில் பார்த்தியா, நல்லதே நடக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும், நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோ. தற்செயலாக அவன் ஃபோனில் பார்க்குறியா, அந்த 3, 6, 9 உன் கண்ணில் எங்கெங்கே படுதோ, மொபைலில் வச்சுருக்கியா, உனக்கு ஒரு கால் பண்ணுறாங்களா, கடைசி நம்பர் 3, 6, 9 வந்துச்சா, டக்குன்னு மனசில் வேண்டிக்கும். ரேங்க் ஏதோ ஒரு anyone, நீ ஃபோன் ரூபா நோட்டில் காசில் பார்க்குறீங்களா, நீங்கள் கைக்கு ஒரு 500 நோட்டு வந்துதா, கடைசி நம்பர் இல்லை ஃபஸ்ட் நம்பரில் 3, 6, 9 இல்லை கடைசியில் 3, 6, 9 இருந்தால் அப்படியே மடித்து வச்சு பர்ஸில் வச்சுக்கோ. அது உனக்கு ஒரு லக்கு தான். இந்த 3, 6 எங்கெங்கே கிடைக்குதோ அது கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம், எழுதியும் பாக்கெட்டில் வச்சுக்கலாம். ப்ளஸ் எங்கெங்கே பார்க்குறோமோ தற்செயலாக பார்க்கணும், நம்ம எழுதி வச்சு பார்க்குறது வேறு. 3, 6, 9 தற்செயலாக பார்க்கணும். டக்குன்னு போனால் ஆட்டோ நம்பராக இருக்கணும், இப்போ கார் நம்பராக இருக்கணும், ஒரு பேனரில் பார்க்கணும், ஒரு போஸ்டரில் பார்க்கணும், ஒருத்தர் டேட் ஆஃப் பர்த் பார்க்கணும். இப்படி பார்க்கும்போது அந்த வேண்டும் போது தான் உள்ள பாசிட்டிவ் கிரியேட்டிவ் உண்டாகும். அப்போது 100% அதனால் யோகம் உங்களுக்கு நடக்கும். அதனால் உங்களுக்கு நன்மை இருக்கான்னு கேட்டால் இருக்குது. இதனால் இது நான் எழுதுனா லக்கான 100% லக்கு. வேணா ஒரு பாஸ் பண்ண போகிறவங்க நான் சொன்ன மாதிரி 6, 3, 9 108 தடவை எழுதிட்டு பர்ஸில் வச்சுட்டு போட்டோம், பாஸ் பண்ணணுன்னு கேளுங்க, கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ நம்பிக்கையோடு பண்ணுங்கள், நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். ரொம்ப அற்புதமான தகவலாக நம்பர்ஸை பற்றி இன்றைக்கி சொல்லியிருக்கீங்க. 3, 6, 9 எப்படி கூட்டினாலும் 9 தான் வரும். 9 அப்படிங்கிறது ரொம்ப உச்சகட்ட நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல ஒரு அற்புதமான தகவல் குருஜி. நன்றி. நன்றிம்மா.